நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு ஃபர்டிலைசர் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிறத விட ரொம்ப ஜாஸ்தியாக அதில் பொட்டாசியமும் பாஸ்பரஸும் இருக்கும். இது செடிக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த செடியாக இருந்தாலும் சரி, அது ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, காய்கறிலேயும் எந்த வகையான காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லா காய்ச்சி பலன் கொடுக்கும். தொட்டி மண்ணை பார்த்திங்கன்னா நல்ல வளமான ஒரு மண்ணாக்கும். எளிமையாக வெயில் காலத்தில் முக்குக்கு முக்கு ரோட்டில் விற்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறுவடையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். இது நான் ஒரு 5வது அறுவடை எடுக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவையுமே இதே அளவுக்கு காய்கள் எடுத்திருக்கேன். காயோட சைஸ் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. சின்னதான காயே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இந்த தடவையும் நல்ல சூப்பரான ஒரு அறுவடை தான் எடுத்துகிட்ருக்கேன். 3 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி ஒரு அறுவடை எடுத்துகிட்ருக்கேன். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த உரமும் கூட அப்படின்னு சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஒரே ஷாட்டில் எடுத்திருக்க வீடியோ இது. போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதே மாதிரி ஒரே ஷாட்டில் எடுத்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ காய், கண்ணே எனக்கு பட்டுருச்சு. இந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஒரு 12-13 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருப்பேன் அறுவடை. பார்க்க ரொம்ப பூரிப்பாக இருக்குது எனக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் தக்காளிக்கு முழுக்க நான் இந்த பூக்களுக்காகவும் காய்களுக்காகவும் கொடுத்த உரத்தை விட மண்ணுக்காக கொடுத்த உரம் தான் ஜாஸ்தி. உயிர் உரங்கள் தான் நிறைய கொடுத்தேன். 3 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருந்தேன். சொல்லப்போனால் ஒரு நாள் டு ஒரு நாள் கூட ஏதாவது கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு வைக்க முடியுதோ அப்படி கொடுத்துட்டே இருந்தேன். சில நேரங்களில் செஞ்சு வச்சுருந்தது இந்த மீன் அமிலம், பஞ்சகாவியா, அதுக்கப்புறம் நம்ம இந்த பயோ என்சைம், இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுருக்கிற உரத்தையும் கொடுத்தேன். அதே மாதிரி நம்ம இந்த அந்த ஒரு விஷ இலை ஒன்று இருக்கும்ல, அந்த இலையில எருக்க இலையை வச்சுட்டு ஒரு ஃபர்டிலைசர் பண்ணுவோம்ல, அந்த எருக்க இலையில் நம்ம அந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பளபளன்னு வருது இல்லையா, அதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உரம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். ஏன்னா நம்ம தலைப்புகள்லாம் வேறு மாதிரி வைக்கிறதுனால எதுன்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர்றேன். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த தக்காளி, கத்திரிக்காய், பீக்கங்காய் எந்த செடியாக இருந்தாலும் சரி, காய் நல்லா பளபளன்னு நல்லா பெருசாக ரொம்ப அழகாக வரும். சைஸ் பெருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். இது பாருங்கள், நான் இது நான் சொல்ல மாதிரி 5வது 6வது அறுவடை எடுத்துகிட்ருக்கேன். அப்போயே இவ்வளோ பெரிய காயாக இருக்குது பாருங்கள். இன்னும் முதல் அறுவடையெல்லாம் ஒரு காயும் 250 கிராம் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய காயாக இருந்தது. இப்போது இந்த மொச்சையிலையும் இப்போ திரும்ப பூக்கள் பூத்து திரும்ப காய் வச்சுருக்கு. மொச்சையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 7வது 8வது தடவை வந்ததுன்னா அது பறிச்சேன்னா 7வது 8வது தடவை பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பறிக்க முடியல, என்னால் கை கொள்ளலை, அந்தளவுக்கு நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இன்னொரு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நான் பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, 3 நாளைக்கு ஒரு தடவை என்ன செய்வேன்னா, ஒரு ஐஸ் க்யூபெல்லாம் நான் ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ஒரு 10 ஐஸ் க்யூபை எடுத்துகிட்டு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் போட்டுட்டு தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகிறதுக்கு விட்டுட்டு அந்த ஐஸ் வாட்டரை சும்மா அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் தக்காளி செடி மேலே. காலையில் நல்லா தெளிச்சு அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். பூச்சி தொல்லையே எனக்கு இந்த தடவை இல்லவே இல்லை, சுத்தமாகவே இல்லவே இல்லை. நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லோ தக்காளியும் அப்படி தான். இது 15வது 20வது தடவை அறுவடை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தக்காளியோட எண்ணிக்கை கொஞ்சம் குறையலை. தக்காளியோட எண்ணிக்கை நிறையா இருக்குது. ஆனால் புது பூக்கள் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா வெயிலும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அதோட லைஃப்பும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க வீடியோ. 3 மாதமாக தக்காளி நம்ம பறிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது கிச்சன் வரைக்கும்லாம் போனதே இல்லை இது வரைக்கும். மாடியிலேருந்து கீழே இறங்கி போகிறப்பயே பாதி காலியாகிடும், தீந்துடும். ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருப்பேன், இந்த முட்டை டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அது சாப்பிட்ருவோம், நாங்கள் வெறுசாகவே சாப்பிட்ருவோம். ரொம்ப சுவையாக இருக்கும் இது. இதோட இனிப்பு வித்தியாசமான ஒரு தக்காளியோட சுவையும் அதோட இனிப்பும் கூட. நான் சின்ன பிள்ளை என்ன பண்ணுவேன், தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் ஜீனி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிடுவேன். அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்
இந்த இதில் இருக்குது. கொஞ்சம் வேறு மாதிரியான ஃப்ளேவர், டைரெக்டாக தக்காளியோட ஃப்ளேவர் தான், ஆனால் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இது. இந்த உரத்தை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கொடுக்கலாம். இது எங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. எல்லா ஊர்லேயும் அது வெயில் காலத்துலனா முக்குக்கு முக்கு வச்சு வந்து அவங்களுக்கு சேல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் இது. நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் என்ன செய்கிறாங்கன்னா, இதை அடுப்பு சட்டியில் போட்டு அதை சுண்டை வச்சு அதை வந்து எடுத்து வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தான் டைரெக்டாகவே கிடைக்கிது. அதை போய் அடுப்பில் போட்டு சுண்டை வச்சு சாப்பிடுவானே. இங்கே பாருங்கள் இந்த காய் எப்படி இருக்குன்னு மறைஞ்சிருந்தது. இன்றைக்கி பார்த்துருக்க கூட முடிஞ்சிருக்காது. திரும்ப எதுக்குக்கிட்ட வந்து பார்க்கலாம் அப்படின்னா உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு கிடக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த காய். என்னால் இதை பறிக்க முடியல. பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. எனக்கு வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ்லேருந்து வர்ற வழியில் இந்த வெயில் காலத்துலனா கண்டிப்பாக நிப்பாட்டி ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு 2 டம்ளர் வந்து கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு தான் வீட்டுக்கே போவேன் நான். அப்படி வாங்கும்போது இப்போ கிட்டத்தட்ட இப்போ வெயில் ஆரம்பிச்சிடுச்சுனா தான், ஃபெப்ரவரிக்கு அப்புறம் தான் விற்பாங்க எங்கள் ஊரில். பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போகும்போது என்னோடய செடிகளுக்கும் 2 டம்ளர் வாங்கிட்டு போவேன். 2 டம்ளர் இருந்தால் போதும், எல்லா செடிக்குமே நம்ம வந்து இதை கொடுத்துடலாம். இது எனக்கு 1 டம்ளர், பிள்ளைகளுக்கு 2 டம்ளர் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய செடிகளுக்காக 2 டம்ளர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த கரும்பு ஜூஸை வந்து ஊற்றிக்கோங்க. இது நான் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து 20 லிட்டர் தண்ணி வந்து நம்ம கலந்துக்கலாம். சரியாக இருக்கும். நீங்கள் அப்படியே எறும்பு வராதாக்கா அப்படின்னு உடனே யாராவது கேட்குறீங்க, அங்கே எனக்கு கேட்குது. இது நம்ம டைல்யூட் பண்ணி தானே கொடுக்குறோம், ஸோ எறும்பு வந்து வராது. சில நேரங்களில் இதோடையே கூட நீங்கள் யாரையாவது காப்பி அடிச்சிருவாங்க. நம்ம சேனலில் காப்பி அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எல்லா செடிக்குமே கொடுங்க, பாரபட்சம்லாம் வேண்டாம். எல்லா செடிக்குமே 1 டம்ளர் கரும்பு ஜூஸை 20 லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா செடிக்கும் கொடுங்க. எங்கள் வீட்டில் எப்படி அறுவடை எடுக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் எடுப்பீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.